ஹலோ அண்ட் வெல்கம் பேக். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோட சேனலில் நான் மோஸ்ட்டாக இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணது குக்வேர் செட்ஸ் அண்ட் என்னோட லாஸ்ட் குக்வேர் செட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பர்க்னர் குக்வேர் செட்டை பற்றின ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு டேனூப் குக்வேர் செட்டை பற்றின ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு போட போகிறேன். இது ஒரு ப்ரொமோஷனோ ஸ்பான்சர் வீடியோஸ்லாம் ஒன்றும் இல்லை, பட் இது என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டேனூப் குக்வேர் செட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் பிராண்ட் கிடையாது, இது வந்து யுஏஇ பிராண்டு. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அப்படிங்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்டில் இது அவைலபிள் இல்லை. நான் ஈவன் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துட்டேன், அமேசானில் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் எதுலேயுமே வந்து இல்லை. டேனூப் பிராண்ட்லேயே நிறைய ஒயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்க இதில் கிரானைட் அண்ட் நான்ஸ்டிக் இந்த மாதிரி நிறைய அனானமஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது வந்துட்டு ஒரு 9 பீசஸ் செட்டு. இந்த செட்டில் 4 சாஸ் பாட் வித் டிஃப்ரெண்ட் சைஸஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரைங் பேன், எல்லாமே வித் த லிட், நெஸ்டிங் லிட்டோடையே வந்துடும். ஸோ நல்லா வைட் மவுத் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்தியன் குக்கிங்க்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு குக்வேர் செட் அப்படின்னு சொல்லலாம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹேண்டில் வந்து ரிவர்ட்டட் ஹேண்டில் அண்ட் இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம். ஸோ ஹேண்டில் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கனால நீங்கள் குக் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப கம்மி எண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எது வேணாலும் குக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைங் பேனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2500 ml வரைக்கும் பிடிக்கும். அதாவது சென்டிமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24x7 சென்டிமீட்டர். இதில் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பேருக்கு தாராளமாக நம்ம சமைக்கலாம். அடுத்து இந்த சாஸ் பாட். ஸோ இதோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 24x7. இது வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக குக் பண்ணலாம். இந்த குக்வேரில் ஒரு நல்ல மிரர் ஃபினிஷ் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா க்ளாஸியாகவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 பேர் வரைக்கும் குக் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து லஞ்ச் இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு லெமன் ரைஸ் வச்சேன். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம இதில் குக் பண்ணிடலாம். ஒன்ஸ் இது குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த க்ளீனிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிடலாம். ஏன்னா நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெசிடியூ கூட இதில் வந்து தங்குறதில்ல, அவ்வளோ ஈஸியாக குக் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப நான்ஸ்டிக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த குக்வேர் செட்டில் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் சாஸ் பாட்ஸ் வருது. ஸோ ஒன்று வந்து 1500 ml, இன்னொன்று 3000 ml அண்ட் 5200 ml. ஸோ இது வந்துட்டு 3000 mlோட சாஸ் பாட். அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் சாஸ் பாட் தான். ஸோ இதில் நம்ம வந்து பிரியாணிஸ்லாம் செய்யலாம். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 பேருக்கு பிரியாணி செய்யலாம். அடுத்து இந்த 1500 ml, அதாவது 16x9 சென்டிமீட்டரோட இந்த சாஸ் பாட்டில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து நம்ம ரைஸ் தாராளமாக வைக்கலாம். ஸோ இதில் வந்து 3 சைஸஸில் வர்றதுனால நம்மளுக்கு நீட் பேஸஸில் நம்ம இதில் குக் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் பாட் பார்த்தீங்க 5200 ml. ஸோ இது வந்துட்டு ரொம்ப அடிகனமான ஒரு சாஸ் பாட். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 சைஸஸ்க்குமே வந்துட்டு அதோட நெஸ்டிங் லிட்டும் சேர்ந்தே இருக்குது. அண்ட் இதோடய சேர்ந்துட்டு ஒரு ஃப்ரைங் பேன் அண்ட் சாஸ் பாட் இது ரெண்டுமே சேர்ந்தே வருது. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட்டு குக்வேர் இதில் வந்து நெஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குக்வேர் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று நெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய இடமும் வந்து சேவ் ஆகும். இந்த குக்வேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் எனக்கு இதோட லிங்க் கிடைக்கல அப்படின்னா இதோட ரிலேட்டடான ப்ராடக்ட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பாஷ்லேருந்து இந்த ஸ்லோ ஜூஸர். நீங்கள் வந்து ரெகுலராக ஜூஸ் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா, மிக்சியில் நீங்கள் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப டீடியஸான ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜூஸர் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரோட ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் ஜூஸர் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்டாக கன்சிடர் பண்ண மாட்டீங்க. இந்த ப்ராடக்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாஷ் பிராண்டோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது கூட 1.2 லிட்டர் ஜூஸ் கண்டெய்னர் வித் ஃபோம் செப்பரேட்டர் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது நம்ம வந்துட்டு இந்த பைப்பில் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எப்போ ஜூஸ் போடுறோமோ அப்போ இந்த பைப் வழியாக ஜூஸ் வந்து இதில் கலெக்ட் ஆயிரும். இதில் வந்து ஒரு ஃபோம் செப்பரேட்டரும் இருக்குது. அண்ட் இது வந்து எக்ஸல் ஃபில்லிங் டியூபு 7.3 mm. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து போட்டு நம்ம அடிக்கணும். ஸோ சேஃப்டி லாக்கிங் சிஸ்டம் சைடில் இது ரெண்டையும் இந்த கிளிப் மாதிரி சிஸ்டமை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி இதில் உள்ள
உள்ளே இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம். உள்ளே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலுமே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகிடும். இந்த பிராண்டோட இன்னொரு ஃபீச்சர் பார்த்திங்கன்னா லோ நாய்ஸ் ஜென்ரேஷன். அதாவது நம்ம மிக்சியில் நம்ம ஜூஸ் போடும்போது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் வீடியோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போடுற எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் ஃப்ரூட்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து வேஸ்ட் தனியாகவும் ஜூஸ் தனியாகவும் கலெக்ட் ஆகிடும். ஸோ சேஃப்டி லாக்கிங் சிஸ்டம், கீழே வந்து வேக்யூம் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிட் ஆகாது. ஸோ இது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜூஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாஸ் ஜூஸரில் நான் இன்றைக்கி வந்துட்டு கேரட், பீட்ரூட் அண்ட் ஆப்பிள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த அட்டாச்மெண்ட்டோடையே நம்மளுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 1.2 லிட்டரோட ஜூஸர் நான் சொல்லியிருந்தேன்ல, இதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஃபோம் கலெக்டர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் ஜூஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும்போது நிறைய நுரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோம் கலெக்டர் வந்து தனியாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிக்ஸ்ட் வெஜிடபிள் ஜூஸ் போட்டு காமிக்கிறேன். இதோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே டிஷ் வாஷர் சேஃப். ஸோ நீங்கள் டிஷ் வாஷர் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோடைய மேனுவல் காப்பியும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ நான் அதனால இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இம்பல்ஸ் பையிங் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண 2 ப்ராடக்ட்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்துட்டு நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனல் கியூபிட் குக்கரியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி டியூஸ்டே 12:30க்கு நான் லாங் ஃபார்ம் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஷார்ட்ஸ் நான் மேக்ஸிமம் இனிமேல் வெனஸ்டே போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.